ஹலோ வீவர்ஸ், ஒரு சில யங்ஸ்டருக்கு முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தெரியறதில்ல. அவங்களுக்காக சத்து மிகுந்த இந்த முருங்கைக்கீரை பொரியலை செய்யலாம் வாங்க. இந்த கீரையோட வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். முருங்கைக்கீரை கூட கொஞ்சம் வேர்க்கடலை அதிகமாக சேர்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 4 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை. பாருங்கள், இந்த மாதிரி கையில் 4 பிடி எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையை காம்பு இல்லாமல் இந்த மாதிரி உருவி எடுத்து அலசி வச்சுக்கோங்க. வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை 1 கப்பு. சிறியதாக நறுக்கிய மீடியம் சைஸ் வெங்காயம் 2. கடுகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை, பூண்டு 6 பல், கருவேப்பிலை சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 4. முதல்ல வேர்க்கடலையை கொரப்பாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வேர்க்கடலையை அதிகமாக சேர்த்துருக்குறேன், உங்களுக்கு வேணான்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வேர்க்கடலையை நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் கடாயை வைத்து கடாய் காஞ்சதும் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெயை விடுங்க. இதற்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. எண்ணெய் காய்ந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு, கடுகு சீரகம் பொரிந்ததும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு, அதனுடன் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பூண்டையும் சேர்த்து பூண்டு சிறிது நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த பூண்டு நான் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு சிறிது ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கைகளால் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதனுடன் ஆனியனையும் சேர்த்து சிறிது நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த வெங்காயம் சிறிது வதங்கினால் போதும், கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை அதில் சேர்த்து நன்றாக கலந்து சிறிது தண்ணீரை தெளித்து இதற்கு தேவையான அரை டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு தட்டு போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இதற்கு தண்ணீர் நிறைய தேவைப்படாது. முருங்கைக்கீரையை நன்றாக கலந்து ஒரு தட்டு போட்டு மூடி விடுங்க. அடுப்பை சிம்மில் வைத்து 5 நிமிடத்திற்கு வேக விடுங்க. கீரை வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை பொடியை சேர்த்து நன்றாக கலந்து விடுங்க. கீரையும் வேர்க்கடலையும் நன்றாக சேர்ந்து வரும் வரை 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கீரை பொரியலுக்கு நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. தண்ணி நிறைய சேர்த்து செய்யும்போது கீரை ரொம்ப வெந்து கசப்பாயிடும். இந்த முருங்கைக்கீரை பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், கூழ் உடன் தொட்டுக்கொள்ள மிக அருமையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.